அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு திராவிடன். இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர்கள் இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக கூட்டணிக்கு போனார்களா என்று கேட்டால் கிடையாது. இந்த வக்பு வாரிய மசோதாவை திரும்ப பெற்று விடுங்கள், நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் என்று நிபந்தனையெல்லாம் கொடுக்கல. அவங்க நீட்டு மசோதாவை எங்களுக்கு திரும்ப தாருங்கள், நீட்டுவிலிருந்து விலக்கு தாருங்கள் நான் கேட்கல. தமிழகத்திற்கு சேர வேண்டிய நிதியை தாருங்கள் அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க ராமலிங்கத்தை காப்பாற்றணும், மிதுனை காப்பாற்றணும், அதற்காக கூட்டணி போயிருக்கிறார்கள். ஊழலில் சிக்கி தவிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் பிஜேபியுடன் போயிருக்கிறது, சரணகதி ஆகியிருக்கிறது. மிரட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. நம்ம அதை விடுவோம், அவன் நாசமாக போகிறான். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்க வேண்டும் என நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், ஆளுமையோடு இருக்க வேண்டும், திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். திமுக ஆளணும், இல்லைன்னா அண்ணா திமுக ஆளணும். சாதிய கட்சிக்கோ மதவாத கட்சிகளுக்கோ இங்கே இடம் கிடையாது. இது பெரியார் மண். திமுகவையும் அண்ணா திமுகவையும் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் முற்போக்காளர்களுடைய கடமையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும். ஆனால் இன்னைக்கு டிடிவியினுடைய நிலைமை என்ன, ஓபிஎஸ்ஸின் நிலைமை என்ன, சசிகலாவின் நிலைமை என்ன, செங்கோட்டையனின் நிலைமை என்ன, எல்லோரையும் கைவிட்டு இருக்கிறது பிஜேபி. அவர்களுக்கு தேவையானதை மட்டும் செய்து கொண்டு நம்மளை கைவிட்டு இருக்கிறார்கள். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கணும். என்ன பணம் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? பணத்தை சேர்த்து என்ன பண்ண போறீங்க? தூக்கி அடிங்க, வாரி அடிங்க, தேர்தலில் வெற்றி பெறுங்க. இல்லைனா உங்களுக்கான ஆளுமையை நிறுவிங்க. எனக்கு இவ்வளோ தமிழ்நாட்டில் வலிமை இருக்கிறது, இத்தனை சதவீத ஓட்டு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னால் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பிஜேபி காலையே போய் பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா பிஜேபிக்காரன் காலை அவன் எத்தனை பேரை காப்பாற்றுவான்? பிஜேபிக்காரன் அவனை காப்பாற்றிக்க முடியல. தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வச்சிருக்கிறான். அவன் அதிமுகவை மிரட்டி அந்த இடத்த அவன் வரணும்னு நினைக்கிறான். அவன் பின்னாடி நீங்கள் எல்லாம் பூரா ரயில் மாதிரி போய் ரயில் பெட்டி மாதிரி கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி காப்பாற்றுவான்? திமிரோடு, தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு மாநில சுயாட்சி உரிமையை காப்பாற்றணுன்றதோட இன விடுதலைக்காக போராடணும். தமிழர் இயக்கமாக இது இருக்கணும், திராவிட இயக்கமாக இது இருக்கணும். இந்த சித்தாந்தம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தது, கலைஞர் காலத்தில் எப்படி இருந்தது, அண்ணா காலத்தில் எப்படி இருந்தது, அப்படி மாநில சுயாட்சி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அதன்படி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் திமிரோடு கட்ஸோட நிற்கணுமா இல்லையா? பிஜேபி தூக்கி எறியணுமா இல்லையா? தேசிய கட்சிக்கு இங்கே என்ன வேலை? தமிழனுடைய நலனில் அக்கறை இல்லாத கட்சிக்கு, தமிழுடைய உரிமையில் அக்கறை இல்லாத கட்சிக்கு, தமிழர்னா பிடிக்காத ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வாங்க, தனியாக தேர்தலில் களம் காணுங்க, உங்களை நம்பி வரக்கூடிய இயக்கங்களை ஒருங்கிணைங்க, நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, உங்களுக்கு 15%, 20% ஓட்டு இருக்குங்கிறத காட்டுங்க, பணத்தை தூக்கி அடிங்க, வீசுங்க. என்ன பண்ண போறீங்க? மரியாதையை காப்பாற்றி கொள்ள கடைசி ஆயுதம் இதுதான் உங்களுக்கு, வேற வழியே கிடையாது. பிஜேபி காலில் விழுந்து நக்கி என்ன பண்ண போறீங்க? தில்லோடு தைரியத்தோடு வாருங்கள். இனிமே எடப்பாடிலாம் அவ்வளோ சாமானியத்தில் அதிமுக விட்டு கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட பிடுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவன் ஒரு திருட்டு பையன், மொத்தமாக திருடிட்டு போட்டான். ஆனால் நீங்கள் வலிமையோடு எதிர்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய இருப்பு காணாமல் போயிடும். இருப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் இப்போ பேசும் பொருளாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் உங்களை மறந்து விடுவார்கள் மக்கள். அப்படியான ஒரு நிலைமையை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள். இன்னைக்கு இருக்கிற இடத்தையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனித்து களம் காண வேண்டும். எல்லாரும் கைகோக்கணும். சசிகலா தலைமையில் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் எல்லாரும் கைகோக்க வேண்டும். இறங்கி அடிக்கணும். தடுப்பாட்டெல்லாம் இனிமேல் செல்லாது. அடிச்சு விளையாடணும். அப்பதான் இலக்கை நோக்கி உங்களால் போக முடியும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ எதிரிக்கு பயத்தை கொடுக்க வேண்டும். அப்பதான் அது உங்க இயக்கத்துக்கு வரும், உங்க கைக்கு வரும். 10 மாவட்ட செயலா பின்னாடி ஒரு பின்தங்குவான், ஐயோ அப்படின்னு பயப்படுவான். எல்லாருக்கும் தோல்வி பயத்தை காட்டணும். எல்லா மாவட்ட செயலும் தோக்கணும், ரெட்டலை முடங்கணும். அப்ப மட்டும்தான் உங்களால் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், வென்றெடுக்க முடியும் என்பது சொல்லி என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். அருள் கூர்ந்து நல்ல ஒரு முடிவை எடுங்கள். இந்த நாட்டின் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி,
தொண்டர்களின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்து ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னு சொன்னால் பிஜேபி தயவு தேவையில்ல, தமிழ்நாட்டில் நீங்கள் யார் என்பதை காட்டக்கூடிய கட்டம் நெருங்கி இருக்கிறது, காட்டுங்கள், அதற்கான தேவை இருக்கிறது, செய்யுங்கள் என்று சொல்லி வேறு ஒரு தருணத்தில் சந்திக்கிறேன்.